Standard 8 Prose The Nose Jewel. இந்த ப்ரோஸோட எக்ஸ்ப்ளனேஷன் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வார்ம் அப். What are the life lessons that you can learn from the bird? Match the birds with the characters given in the box and fill in the blanks. மேலே பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டில் வந்து ஒவ்வொரு குணங்கள் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பேர்ட்ஸ்டேருந்து கற்றுக்குறோம் அப்படிங்கிறத மேலே அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. கீழே இந்த பேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல குவாலிட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ், அதாவது பறவைகளுடைய பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பேர்ட்ஸ்டேருந்து என்ன லைஃப் லெசன்ஸ், வாழ்க்கைக்கான பாடங்கள் நம்ம கற்றுக்குறோம் அப்படிங்கிறத இந்த செகண்ட் பாக்ஸில் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணியிருக்கேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி டைம் கான்ஷியஸ். ஸோ லைஃப் லெசன்ஸ் என்னென்னா பி ஆன் டைம் டு ஸ்கூல். செகண்ட் குவாலிட்டி அரைஸ் அண்ட் அவேக். லைஃப் லெசன் வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங், அதாவது காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படிங்கிற லைஃப் லெசன் நம்ம கற்றுக்குறோம். மூணாவது ஃபோக்கஸ்ட், ஒரு விஷயத்து மேலே கவனத்தோடு இருக்கிறது. லைஃப் லெசன் கான்சென்ட்ரேட் ஆன் மை ஸ்டடீஸ், படிப்பு மேலே கவனம் செலுத்துறது. நாலாவது பியூட்டிஃபுல், கீப் மை செல்ஃப் நீட் அண்ட் க்ளீன். அஞ்சாவது யூனிட்டி, யூனிட்டினா ஒற்றுமை, லிவ் அண்ட் ஒர்க் டுகெதர். ஆறாவது மெலோடியஸ், ஸ்பீக் பொலைட்லி அண்ட் ஸ்வீட்லி. ப்ரோஸோட மீனிங் பார்க்கலாம். ரீடிங். Ramaya was a simple man living in the town. He lived with his wife in a nice house made of tiled roofs. He was not rich, but he could take care of his family. Two sparrows built a nest in a nice spot in the roof of Ramaya's house, and the mother bird laid eggs in it. ராமையாவும் அவரோட ஒய்ஃபும் டவுனில் ஒரு ஓட்டு வீட்டில் வசிச்சுட்டு வராங்க. அவர் ரொம்ப பணக்காரர் கிடையாது, ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வராரு. அவரோட குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு அவரோட சம்பாத்தியம் இருந்தது. அவங்க வீட்டோட கூரையில் 2 குருவிகள் வந்து கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்தது. அந்த பெண் குருவி முட்டை போட்டிருந்த ஒரு சமயம், குஞ்சு பறிக்க தயாராக இருந்த ஒரு சமயம்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் எடுக்குது அந்த குருவிகளுக்குள்ளே. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமையாவும் அவரோட ஒய்ஃப் பற்றி. மை டியர் பிகேன் த மேல் ஸ்பேரோ அண்ட் வாட் டு யூ வாண்ட் நவ் ஆஸ்க்ட் ஹிஸ் ஒய்ஃப். Why does the lady of this house always quarrel with her husband? How am I to know, said the female bird. Let us mind our own business. அப்போ அந்த ஆண் குருவி கேட்குதான், ஏன் இந்த வீட்டில் இருக்க அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் ராமையா கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்குதான். அதுக்கு அந்த லேடி ஸ்பேரோ சொல்லுதான், அது நம்மளோட பிரச்சனை கிடையாது, அதையெல்லாம் தேவையில்லாமல் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு அந்த பெண் குருவி சொல்லுதான். யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப்-சென்டர்ட். செல்ஃப்-சென்டர்ட் அப்படின்னா தன்னை பற்றியே யோசிக்கிறது, மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் தன்னை பற்றி யோசிக்கிறது செல்ஃப்-சென்டர்ட். said the male sparrow and added, should we not help this poor ராமையா. நீ எப்பயுமே உன்னை பற்றி தான் யோசிச்சுட்ருப்ப அப்படின்னு அந்த ஆண்குருவி சொல்லிட்டு, நம்ம இந்த ராமையாவுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு அந்த ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட கேட்குதான். The female sparrow said with disdain. disdain அப்படின்னா பெருசாக அதை ஒரு கவனம் கொள்ளாமல், அது மேலே ஒரு மரியாதை இல்லாமல் அதை அலட்சியப்படுத்துறது தான் டிஸ்டெயின் அப்படிம்பாங்க. அந்த ஃபீமேல் ஸ்பேரோ ஒரு அலட்சியத்தோடு பேச ஆரம்பிக்குது. லெட் மீ see what help you can do for him. நீ என்ன அவனுக்கு ஹெல்ப் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமான ஒரு குரலில் அந்த ஃபீமேல் ஸ்பேரோ ரிப்ளை பண்ணுது. ப்ளீஸ் டு நாட் டாக் அபவுட் வாட் டஸ் நாட் கன்சர்ன் அஸ். நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி பேசாத அப்படின்னும் அந்த ஃபீமேல் ஸ்பேரோ சொல்லுது. see that the cat does not come near our nest. அந்த பூனை நம்மளோட கூட்டு பக்கத்தில் வராமல் இருக்கா, அதை பாரு. that would be enough for you and me. அது நம்ம 2 பேத்துக்கு போதும் அப்படின்னு அந்த பெண் குருவி ஆண் குருவி கிட்ட சொல்லுது. somewhere in the muck heap lay a diamond nose jewel. The male bird picked it up and came to the nest with a shining stud in his beak and said to his wife, look, do you like this? வெளியே இறை தேட போன அந்த ஆண்குருவி ஒரு குப்பையிலிருந்து ஒரு வைரத்தாலான ஒரு மூக்குத்தியை கொண்டு வருது. அதை கொண்டு வந்துட்டு கூட்டில் இருக்கக்கூடிய பெண் குருவி கிட்ட கேட்குது, இங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்கு,
உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அந்த பெண் குருவிக்கிட்ட கேட்குது. The wife bird replied, "What am I to do with diamond nose studs or with earrings?" உடனே அந்த பெண் குருவி சொல்லுதான், நான் இந்த மாதிரி வைரத்தில் இருக்கிற அந்த மூக்குத்தியோ இல்லை தோடோ வச்சு என்ன பண்ண போகிறேன்? Find some grub, the young ones are hungry. grub அப்படின்னா உணவு. கூட்டில் இருக்கிற அந்த குருவிகளோட குஞ்சுகள் ரொம்ப பசியாக இருக்கிறதா பெண் குருவி சொல்லுது. அதற்கு தேவையான உணவை போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு அந்த பெண் குருவி சொல்லுது. The bird dropped the diamond stud on the floor and went out in search of little worms for the young ones. அந்த ஆண் பறவை என்ன பண்ணுதுன்னா அந்த டைமண்ட் அதாவது வைரத்தாலான அந்த மூக்குத்தியை தரையில் போட்டுட்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கு தேவையான புழுக்களை எடுக்கிறதுக்காக போயிடுது. ராமையாஸ் வைஃப் நோட்டிஸ் த ஜுவல் as she was sweeping the floor. அப்போது வீட்டை பெருக்கிட்டு இருந்த ராமையோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, அந்த வைர மூக்குத்தியை பார்க்குறாங்க. she picked it up with delight and wore it. உடனே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்து அவங்க போட்டுக்கிறாங்க. ராமையா questioned her angrily, how did you get hold of this diamond stud? அப்போ ராமையா ரொம்பவுமே கோவத்தோடு கேட்குறாரு, உனக்கு எப்படி இந்த வைரத்தில் செஞ்ச மூக்குத்தி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. I found it lying here yesterday and took it, that is all. உடனே ராமையோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, நேற்று நான் வீட்டை பெருக்கிட்டு இருந்தப்போ வீட்டில் தான் இருந்தது, அதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராமையா சொல்கிறாரு, நம்ம கொண்டு போயிட்டு நம்ம ஊரில் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்துடலாம். நாளைக்கு இது எல்லாத்துக்கும் தெரியும், போலீஸ் ஒரு வேளை நம்ம வீட்டுக்கு தேடினாங்கன்னா அது நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய அவமானமாக போயிடும் அப்படின்னு சொல்லி ராமையா சொல்கிறாரு. In Meenakshi Ammal's house nearby, the talk went thus. I forgot and left it in the bathroom. Kuppai, the servant woman, must have swept it out. She is very careless and ignorant. பக்கத்தில் இருக்கிற மீனாட்சி அம்மாள் அப்படிங்கிறவங்க வீட்டில் தான் இந்த டைமண்ட் மூக்குத்தி தொலைஞ்சு போச்சு. அவங்க பொண்ணு தான் இதை என்ன பண்ணாங்களா, பாத்ரூமில் இருக்கும்போது மருந்து வச்சதா சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை குப்பாய் அவங்க வீட்டில் வேலை செய்கிற அம்மா தான் அதை பெருக்கி வெளியே தள்ளிட்டாங்க போட்டிருக்கு. குப்பாய்ங்கிறவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸானவங்க, அதே மாதிரி எதுவுமே தெரியாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. The mother Meenakshi Ammal consoled her little girl saying, let us search and find it. அப்போ அழுதுட்டுருக்கிற அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிறாங்க. Don't tell father it, அப்பா கிட்ட சொல்லிடாத. He would go into a rage if he knew that you had lost the diamond nose stud. அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக கோவப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாட்ஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங், ஆஸ்ட் ராமநாதம். அப்போது அந்த பொண்ணோட அப்பா கேட்குறாரு, என்ன பொண்ணுக்கிட்ட ஏதோ முணுமுணுன்னு பேசிகிட்டு இருக்கியே என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. The loss of the jewel had to be admitted. அப்படின்னா அந்த நகை தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறத இப்போது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்களால அந்த நகையை கண்டுபிடிக்க முடியல. Soon the whole village knew about it. கிராமம் முழுக்கவுமே இந்த செய்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. The maid servant Kuppai was suspected by everyone to have stolen it. எல்லாரோட சந்தேகமும் அவங்க வீட்டில் வேலை செஞ்ச குப்பாயி அவங்க மேலே தான் இருந்தது. The police came and searched her hut but could find nothing. உடனே போலீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, குப்பாய் அவங்களோட குடிசையை முழுக்க தேடுறாங்க. ஆனால் அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ராமையாஸ் heart was in a flutter. ராமையாஸ் wife put the stud away in her box. She soon developed a severe fever and was confined to her bed. No one thought of searching their house. ராமையோட மனசு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு மாதிரி படபடபடன்னு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு மாட்டிக்குவோமா அப்படிங்கிற போது நம்மளுக்கு படபடப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ராமையாவோட நிலைமை இருந்தது. ராமையோட ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா அந்த மூக்குத்தியை ஒரு பாக்ஸில் போட்டு பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. அந்த பயத்திலேயே சீக்கிரம் அவங்களுக்கு நல்ல கடுமையான காய்ச்சல் அவங்க படுத்த படுக்கையாயிட்டாங்க. இவங்களோட வீட்டை தேடணும், இவங்க வீட்டில் ஒரு வேலை இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் யாருக்குமே வரலை. The he sparrow said, "Look at the fun, my dear. The lady of this house is scared and is down with fever." அப்போ அந்த ஆண் பறவை பேசுதான், அங்கே பாரு,
இந்த வீட்டில் இருந்த அந்த ராமையோட ஒய்ஃப் பாரு, பயத்தில் அவங்க பயங்கரமான காய்ச்சலோட படுத்த படுக்கை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆண் பறவை சொல்லுது. நைஸ் ஃபன் இன்டீட் said the she sparrow. The poor woman is in a panic. The fever may be the end of her. ஆமாம், இது உண்மையிலே ரொம்ப காமெடியான விஷயம்தான். அந்த அம்மாவோட பயத்தினால அந்த ஃபீவரே அவங்களோட முடிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் குருவி பேசுது. And a good thing too, said the cruel male sparrow. பரவாயில்ல, அது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் பறவை சொல்லுது. It is all your doing. You brought and threw it here and tempted her, said the female bird. நீ பண்ண விஷயத்தினால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. நீ என்ன பண்ண, அந்த மூக்குத்தியை கொண்டு வந்து வீட்டில் கீழே போட்டு அந்த அம்மாவோட ஆசையை தூண்டி விட்டனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே அப்படின்னு சொல்லி அந்த ஃபீமேல் பேர்ட் சொல்லுது. The male bird answered gravely, Did I tell her to steal the thing? This is bound to happen when human are being greedy. நான் ராமையோட ஒய்ஃபை திருட சொன்னேன். மனுஷங்க பேராசையோடு இருந்தால் இந்த மாதிரி விஷயம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல் பேர்ட் வந்து ஃபீமேல் பேர்ட் கிட்ட கொஷின் சீரியஸான டோனில் ஆன்சர் பண்ணுது. ரைட்லி செட் வி ஷுட் நெவர் பி க்ரீடி ஃபார் வாட் பிலாங் டு அதர்ஸ். கரெக்டாக சொல்கிறீங்க, மற்றவங்களோட பொருள் மேலே நம்மளுக்கு எப்பயுமே ஆசையும் வரக்கூடாது, பேராசையும் வரக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஃபீமேல் பேர்ட் சொல்லுது. கம் லெட் அஸ் கோ நவ் அண்ட் பிரிங் சம் வார்ம்ஸ் ஃபார் த யங் ஒன்ஸ். நம்ம வெளியே போயிட்டு நம்மளுடைய குஞ்சுகளுக்கு தேவையான வார்ம்ஸ், அதாவது புழுக்கள், அதை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீமேல் பேர்ட் மேல் பேர்ட்டை சொல்லுது. அதுக்கப்புறம் அது ரெண்டும் பறந்து போயிடுது. ராமையா அண்ட் his wife spent the rest of life in fear of being caught. ராமையாவும் அவங்க ஒய்ஃபும் மிச்சம் இருக்கிறவங்க வாழ்நாட்களை பயத்தோடவே கழிக்கிற மாதிரி இருந்தது. The diamond nose jewel may still be with them, but the fear of getting caught was even more. என்னதான் அந்த வைர மூக்குத்தி அவங்கக்கிட்ட இருந்தாலுமே எப்போ மாட்ட போகிறோம் அப்படிங்கிற அந்த பயம் அவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அபவுட் த ஆத்தர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி 1878 to 1972, informally called Rajaji, was an Indian politician, independence activist, lawyer, writer, historian and statesman. Rajagopalachari was born in the village of Thorapalli in the Krishnagiri district. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி, இவரை ராஜாஜி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவர் ஒரு இந்திய அரசியல்வாதியாக இருந்திருக்காரு. அதே மாதிரி சுதந்திர போராட்ட தலைவர்களில் ரொம்ப முக்கியமானவராகவும் இவர் செயல்பட்டிருக்காரு. இவர் ஒரு லாயராக இருந்திருக்காரு. அதே மாதிரி ஒரு ரைட்டர், எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. ஹிஸ்டரியில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காரு. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான, மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். இவர் பிறந்தது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற தோரப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான். ராஜகோபாலாச்சாரி வாஸ் த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. நம்ம நாட்டோட கடைசி கவர்னர் ஜெனரலாக இவர் தான் இருந்திருக்காரு. As India soon became a republic in 1950. Furthermore, he was the first Indian-born கவர்னர் ஜெனரல். இவர் தான் இந்தியாவில் பிறந்த முதல் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லலாம். சின்ஸ் பிஃபோர் ஹிம் த போஸ்ட் வேர் ஹெல்ட் பை பிரிட்டிஷ் நேஷனல்ஸ். ராஜாஜிக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரலாக இருந்தவங்க எல்லாமே பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவங்க தான். He also served as leader of the Indian National Congress. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட லீடராக இருந்திருக்காரு, அதாவது தலைவராக இருந்திருக்காரு. Premier of the Madras Presidency, Governor of West Bengal, Minister for Home Affairs of the Indian Union and Chief Minister of Madras State. Premier of the Madras Presidency. Premier அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம்னா, இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவிக்கு ஈடான ஒரு பதவி தான் பிரீமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்னர் ஆஃப் வங்காளத்தோட கவர்னர், ஆளுநராக இருந்திருக்காரு. மினிஸ்டர் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் ஆஃப் தி இந்தியன் யூனியன், உள்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட், மெட்ராஸுடைய சிஎம் ஆகவும் இருந்திருக்காரு. இவர் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட், த பாரத் ரத்னா.
முதல் தடவையாக பாரத் ரத்னா அவார்ட் வாங்கினவங்களில் இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம்.